Hi friends, welcome to One in a Million YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கியூப் அப்படின்றது போன வீக் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கியூபோட டைஸ் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ கியூபோட டைஸில் வந்து ஆப்போசிட் சைடு என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீக் என்னன்னு சொன்னால் ஒரு கியூபை அவங்க வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எத்தனை ஸ்மால் கியூப்ஸ் கிடைக்கும் அப்படின்றதும், நெக்ஸ்ட் வந்து அந்த கியூபை வந்து அவங்க கலர் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை சர்ஃபேஸ் வந்து டூ சைடட் பெயிண்டட், எத்தனை சர்ஃபேஸ் வந்து த்ரீ சைடட் பெயிண்டட் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதுக்கு பேசிக்ஸ் புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. ஸோ கியூப் இஸ் அ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? கியூப் இஸ் அ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். இட் ஹேஸ் 8 வெர்டெக்ஸ். ஸோ த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட்னா ஒரு ஸ்கொயரை லென்த்து வித்து ஹைட் இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணால் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸில் ப்ரொஜெக்ட் பண்ணால் அதான் த்ரீ டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து மொத்தம் 8 வெர்டெக்ஸ் இருக்குது. 8னா 1 2 3 4 5 6 7 8 ஒன்று வந்து உள்ளே இருக்கும். ஸோ மொத்தம் 8 வெர்டெக்ஸ் இருக்குது. 6 ஃபேஸஸ் இருக்குது. ஃபேஸ்னால் வந்து இந்த சைடு, இதுதான் வந்து ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி 6 ஃபேஸஸ் இருக்குது அண்ட் 12 எட்ஜஸ் இருக்குது. ஸோ எட்ஜஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான் எட்ஜஸ். இந்த ரெண்டு வேர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணது இல்லையா, அதுதான் நம்ம வந்து எட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கியூபுக்கு 8 வெர்டெக்ஸ் இருக்குது. ஸோ 8 கார்னர்ஸ் இருக்குது, 6 ஃபேஸஸ் இருக்குது, இதுதான் ஃபேஸு. ஸோ 6 ஃபேஸஸ் இருக்குது அண்ட் 12 எட்ஜஸ் இருக்குது. எட்ஜஸ்னால் வெர்டிசஸ் கனெக்ட் பண்ணுற பாயிண்ட்ஸு. இது நம்மளுக்கு வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு நல்லா தெரியணும். நெக்ஸ்ட்டு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போது ஒரு கியூப் வந்து அவங்க கட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 3 பார்ட்ஸாக கட் பண்ணுறாங்க, 3 லைன்ஸில் கட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது, ஸோ ஈக்குவல் ஆரம்பிச்சிடலாம். 3 லைன்ஸை கட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 2 3 4 பார்ட்ஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பார்ட்ஸ், எவ்வளோ ஸ்மால் கியூப்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஒன் சைடில் வந்து நம்மளுக்கு எத்தனை கியூப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ எக்ஸாம்பிளுக்கு கியூப் லார்ஜர் கியூப் ஆஃப் 4 சென்டிமீட்டர் இஸ் கட் இன்டு 4 ஈக்குவல் ஹாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ பெரிய கியூபோட சைஸ் வந்து லென்த் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் லென்த் இஸ் ஈக்குவல் டு பிரெத் இஸ் ஈக்குவல் டு ஹைட், இது எல்லாமே ஈக்குவல் இல்லையா? இப்போது வந்து நம்ம ஒரு சைடு எடுத்துக்கலாம். லார்ஜர் கியூப் ஆஃப் சைஸ் 6 சென்டிமீட்டர் இஸ் கட் இன்டு ஸ்மால் கியூப் ஆஃப் சைஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்போ லார்ஜர் கியூபோட சைஸ் வந்து எவ்வளோ 6, ஸ்மால் கியூபோட இது எவ்வளோ சைடு வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு எத்தனை கியூப்ஸ் கிடைக்கும்? நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் அலாங் ஈச் எட்ஜ். ஒரு எட்ஜில் மட்டும், இந்த ஒரு எட்ஜில் மட்டும் நம்மளுக்கு எத்தனை கியூப்ஸ் கிடைக்கும்? 3 கியூப்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 சென்டிமீட்டரா இது ஒரு 2 சென்டிமீட்டர் கியூப், இது ஒரு 2 சென்டிமீட்டர் அலாங் த எட்ஜ் தானே. இப்போ வந்து இது ஒரு 2 சென்டிமீட்டர் கியூப், இது ஒரு 2 சென்டிமீட்டர் கியூப், இது ஒரு 2 சென்டிமீட்டர் கியூப். இதை மாதிரி நம்மளுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்குது? 3 சைட்ஸ் இருக்குது. இது லென்த்து, ஹைட்டு, வித்து, அந்த மாதிரி 3 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ கியூபோட ஹவு மெனி, இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் அலாங் ஈச் எட்ஜின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஈச் எட்ஜின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் ஃபார்ம்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபார்முலா வந்து n கியூப். ஸோ வந்து n இன்ட்டு n இன்ட்டு n, அப்போ வந்து 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3, அப்போ வந்து 27. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 27. நான் திருப்பி இந்த கான்செப்டை சொல்லிடுறேன். ஸோ வந்து ஒரு கியூப் இருக்குது. கியூபோட 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வந்து எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் இசட் ஆக்சஸில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து 8 வெர்டிசஸ் இருக்குது, அப்புறம் 6 ஃபேஸஸ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது. இப்போ ஒரு சைடில் வந்து ஒரு பர்டிகுலர் கியூப் வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் இருக்கும் அலாங் ஈச் எட்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கொஸ்டின்லேயே இப்படி தான் கேட்டிருப்பாங்க. வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு லார்ஜர் கியூபோட சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர், லென்த் வந்து 4 சென்டிமீட்டர், ஸ்மாலர் கியூபோட சைஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னால் நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் அலாங் ஈச் எட்ஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டிவைடட் பை 1 எவ்வளோ? 4 தான். ஸோ ஆன்சர் வந்து 4. இதுக்கப்புறம் ஹவு மெனி நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதோட ஆன்சர் வந்து n கியூப். இப்போது
4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 வந்து ஆன்சர் எவ்வளோ 64. 64 n கியூப்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இல்லை வந்து இப்போ வந்து இப்படி கூட கேட்கலாம், 64 ஸ்மால் கியூப்ஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்போ வந்து என்னோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், n கியூப் ரூட் எடுக்கணும். 64 கியூப் ரூட் எவ்வளோ 4. இப்போ வந்து 125 கியூப் ரூட் எவ்வளோ 5. ஓகேவா, இதெல்லாம் நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரு க்யூப், இப்போ அடுத்த செக்மெண்ட் போகலாம். ஒரு க்யூப் வந்து கலர் அடிச்சிருக்கோம். இது வந்து 3 சைட்ஸ் கலர், எல்லா சைட்ஸுமே வந்து க்யூப் வந்து கலர் அடிச்சிருக்கோம். எல்லா சைட்ஸுமே ரெட் கலர் அடிச்சிருக்கோம். எல்லா சைட்ஸுமே க்ரீன் கலர் அடிச்சிருக்கோம். அப்போது நம்பர் ஆஃப் 3 ஃபேஸஸ் கலர், இப்போ வந்து இந்த க்யூப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த கியூபை வந்து அவங்க வந்து 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போனா இதோட நம்ம சைஸ் வந்து 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். ஈச் ஸ்மால் கியூப் வந்து 1 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அஷ்யூம் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றுமே கொடுக்கல, நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படிங்கும் போது இப்போ கொஷின் 3 ஃபேஸஸ் கலர்டு, இதெல்லாம் இப்போ வந்து ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. ஃபுல்லாக ஆரஞ்சு கலர் அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது 3 ஃபேஸ் கலராக இருக்கிற ஸ்மால் கியூப்ஸ் சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 3 ஃபேஸ் கலர் அடிச்சிருக்கிற ஸ்மால் கியூப் சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. ஸ்மால் கியூப்ஸ் எவ்வளோ இருக்குது 3 ஃபேஸஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இது கட் பண்ணிட்டாங்க இல்லையா. இல்லை 3 ஃபேஸ் கலர் அடிச்சிருக்கிற கியூப் இங்கே 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 மேலே இப்படி 3 ஃபேஸுமே கலர் அடிச்சிருக்கிற க்யூப்ஸ் வந்து எத்தனை ஸ்மால் க்யூப்ஸ் இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை வெர்டிசஸ் இருக்குது, 8 வெர்டிசஸ். 1 2 3 நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, கியூபுக்கு 8 வெர்டிசஸ்னு. இந்த 3 கார்னரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 3 சைடுமே, இந்த 8 கார்னர்ஸில் மட்டும்தான் 3 சைடுமே கலர் அடிச்சிருப்பாங்க இல்லையா. மற்றது இன்னும் ஒரு சைடு வந்து உள்ளே இருக்கும், அது வந்து கலர் அடிச்சிருக்க முடியாது. அப்படிங்கும்போது இந்த ஆன்சர் 3 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 8. ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால், இது எவ்வளோ பெரிய கியூப், 100 சென்டிமீட்டர் பெரிய கியூபாக இருந்தாலும், இல்லை வந்து 4 சென்டிமீட்டர், மினிமம் 4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி சின்ன கியூபாக இருந்தால் கூட இதோட நம்பர் ஆஃப் 3 ஃபேஸஸ் கலர்டுன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 8. ஏன்னா ஒரு கியூபுக்கு 8 வெர்டிசஸ் தான் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம 8ன்னு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் கேட்டாங்க. ஒரு அலாங் த எட்ஜில் வந்து எத்தனை க்யூப்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். சைட் ஆஃப் இந்த ஃபார்முலா சைட் ஆஃப் லார்ஜர் கியூப் டிவைட் பை சைட் ஆஃப் ஸ்மால் கியூப் போட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் அலாங் ஈச் ஏஜ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு சைடில் மட்டும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கியூப்பில் இந்த சைடில் மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் வந்து இதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4. இப்போது 4 இருக்கா, இப்போ 4 ஸ்கொயர். இந்த சைடில் மட்டும், இந்த ஃபேஸில் மட்டும் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 4 ஸ்கொயர். ஸோ ஆன்சர் 16. இதே மாதிரி நம்பர் ஆஃப் க்யூப்ஸ், இது வந்து நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸ் கேட்டாங்கன்னா n ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் கேட்டாங்கன்னா n கியூப். ஓகேவா. ஸோ வந்து இப்போ இந்த கியூப் வந்து 1 2 3 4 4ஆக பிரிச்சிருக்காங்க. 4 இது இருக்குது. அப்போ வந்து இதில் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் ஸ்மால் கியூப்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம n கியூப் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அப்போ 4 × 4 × 4 இஸ் ஈக்குவல் டு 64ன்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து n கியூப் ஃபார்முலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து 8ன்ற ஃபார்முலா எப்படி வருதுன்னு பார்த்துட்டோம். ஸோ 8ன்ற ஃபார்முலா எப்படி வருது, ஒவ்வொரு வேர்டிசஸ் மொத்தமாக வந்து அது எவ்வளோ பெரிய லார்ஜ் கியூபாக இருந்தாலும் ஸ்மால் கியூபாக இருந்தாலும் 8 வேர்டிசஸ். ஸோ இந்த கொஷனுக்கு 3 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது 100 சென்டிமீட்டர் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ பெரிய சென்டிமீட்டர் கொடுத்தா கூட நம்பர் ஆஃப் 3 ஃபேஸஸ் கலர்டு. ஸோ 3 பக்கம் கலர் அடிச்சிருக்கிற ஸ்மால் கியூப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 8. நெக்ஸ்ட்டு 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இது இப்போ இந்த கார்னர்ஸ்லாம் போயிடுச்சா, 8 கார்னர்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு சைடு மட்டும் பாருங்கள், இப்படி முன்னாடி உங்களுக்கு தெரிகிற இந்த டைமென்ஷன் வியூவில் மட்டும் பாருங்கள். 2 ஃபேஸஸ் கலர்ட்னா இங்கே 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 இல்லையா, இது இப்போ இதில் வந்து 2 கியூப் இருக்குது. இதே மாதிரி இங்கேயும் 2 கியூப் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் 2 கியூப் இருக்கும். இப்போ இங்கே 2 கியூப் இருக்கும், இங்கே 2 கியூப் இருக்கும். இந்த மாதிரி எல்லா எட்ஜ்லேயுமே வந்து 2 கியூப் இருக்கும் இல்லையா. ஸோ மொத்தமாக எத்தனை எட்ஜ் இருக்குது, 12 எட்ஜஸ் இருக்குது.
12 எட்ஜில் இந்த 2 கார்னர், ஏன்னா இந்த 2 வேர்டிசஸ் நம்ம வந்து ஏற்கனவே கால்குலேட் பண்ணிட்டோம் 3 ஃபேஸ் கலருக்கு. இந்த வேர்டிஸை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேர்டிசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொன்னால் மிச்சம் இங்கே வந்து 2 தான் இருக்குது. இது எவ்வளோ பெரிய க்யூபாக இருந்தாலும் சப்போஸ் n வந்து 6ன்னு வச்சுக்கோங்க, 6ஓட இந்த 2 2 மைனஸ் போடுவோம். ஸோ n 6 மைனஸ் 2. இதில் வந்து இப்போ 4 இருக்குது, 1 2 3 4. அந்த 4ல் இந்த 2 கார்னர்ஸை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ 4 மைனஸ் 2, 4 மைனஸ் 2 எவ்வளோ வருது? ஆன்சர் 2 தான். இது இப்போ எத்தனை நம்மளுக்கு எட்ஜ் இருக்குது? 12 எட்ஜஸ் இருக்குது இல்லையா? நம்ம ஏற்கனவே எத்தனை எட்ஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம், 12 எட்ஜஸ். இப்போ 12 4 மைனஸ் 2 2 இன்டூ 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்கா. ஸோ மொத்தமாக 24 க்யூப்ஸ் வந்து எத்தனை இருக்கும்? 2 ஃபேஸஸ் கலராக இருக்கும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. மொத்தமாக 12ங்கிறது ஒரு காமன் வேல்யூ. 12னா வந்து நம்மளுக்கு 12 எட்ஜஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2 கார்னர்ஸை நம்ம விட்டுறோம். அதனால் அந்த n மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா n மைனஸ் 2. ஸோ வந்து 12 இன்டூ n மைனஸ் 2. இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னோட வேல்யூ 4, என்னோட வேல்யூ 4ங்கும் போது 12 இன்டூ 4 மைனஸ் 2 வந்து 2. ஸோ 2 இஸ் ஈக்குவல் டு 24 க்யூப்ஸ் வந்து எத்தனை ஃபேஸஸ் கலர்டு? 2 ஃபேஸஸ் கலர்டு. ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இந்த ஃபார்முலாவை பார்த்தோன்னா இது என்னமோ பெரிய ஃபார்முலா, நம்மளுக்கு புரியாதுன்ற மாதிரி நினச்சிக்குவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா n க்யூப்பு. இங்கே வந்து என்னோட வேல்யூ வந்து 4 அப்படின்றனால இங்கே ஆன்சர் வந்து 64. நெக்ஸ்ட்டு 3 ஃபேஸஸ் கலர்டு எப்படின்னா அது என்னோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, மொத்தமாக ஒரு க்யூபுக்கு 8 வேர்டிசஸ் தான் இருக்கும். அதனால் 8. 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ வேர்டிசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு வேர்டிசஸ் எல்லா கார்னர்லையும் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் n மைனஸ் 2 வேல்யூ வரும். நம்மளுக்கு மொத்தமாக 12 எட்ஜஸ் இருக்குது. அதனால 2 ஃபேஸஸ் கலர்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்டூ n மைனஸ் 2 வேல்யூ. நெக்ஸ்ட்டு 1 ஃபேஸஸ் கலர்டு. இப்போது இது ரெண்டும் 3 ஃபேஸஸ் கலர்டு, இது ரெண்டும் 2 ஃபேஸஸ் கலர்டு. அதே மாதிரி எல்லா எட்ஜ்லேயுமே வந்து இந்த வேல்யூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இந்த 4 மட்டும் தான் இருந்தது சிங்கிள் ஃபேஸ் கலர்டு இல்லையா? இங்கேயும் 6 சிங்கிள் ஃபேஸ் கலர்டு, இங்கேயும் சிங்கிள் ஃபேஸ் கலர்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்குது மொத்தம் ஒரு க்யூப்பில்? இதுக்கு பின்னாடி 3 ஃபேஸ் இருக்கும் இல்லையா? மொத்தமாக 6 ஃபேஸஸ். ஸோ க்யூபுக்கு 8 வேர்டிசஸ், 12 எட்ஜஸ், 6 ஃபேஸஸ். ஓகே, இப்போ 6ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு n ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபேஸில் எத்தனை ஸ்கொயர்ஸ் இருக்குதுன்னு கேட்டோன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போது இதில் இதையும் கட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே வந்து இந்த இது மேலே இந்த 3 ஃபேஸஸ் அப்படி 3 எதுவும், அதே மாதிரி எட்ஜில் இருக்கிற அந்த 2 ஃபேஸஸையும் கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இது லென்த்து பிரெத்து இதுலேயும் கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கீழே. அப்போ வந்து n மைனஸ் 2 வருமா? n மைனஸ் 2. ஏன்னா வந்து இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சர்க்கிள் வழியான பாத்வே அதெல்லாம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ n மைனஸ் 2 மேலேயும் வந்து கட் பண்ணிட்டோம், கீழேயும் கட் பண்ணிட்டோம். இதே மாதிரி ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கட் பண்ணும்போது n மைனஸ் 2 வரும். அதுக்கப்புறம் என்னது? n மைனஸ் 2 ஸ்கொயர். ஏன்னா இப்போ வந்து நம்மளுக்கு சிங்கிள் ஃபேஸ் எவ்வளோ கலர் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சாதாரணமாக எத்தனை ஸ்கொயர்ஸ்ன்னு கேட்டால் n ஸ்கொயர் போகும். இதில் வந்து இப்போ உள்ளே இருக்கிற 2 சைடையும் கட் பண்ணிட்டோம்ல, அப்போ நம்ம n மைனஸ் 2 ஸ்கொயர், n மைனஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு எத்தனை ஃபேஸ் இருக்குது? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது. ஸோ 6 இன்டூ n மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்னன்னு புரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வந்து நம்பர் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் கலர்டு அப்படி எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், சிங்கிள் ஃபேஸ்னால் இந்த சைடு உள்ள இந்த 3 ஃபேஸையும் 2 ஃபேஸையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதான் சிங்கிள் ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி 6 சைட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ 6 இன்டூ n மைனஸ் 2 ஸ்கொயர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் என்னோட வேல்யூ 4. ஸோ 6 இன்டூ 4 மைனஸ் 2 2. ஸோ 2 இன்ட்டு 2 வந்து 2 ஸ்கொயர் வந்து 4, 6 இன்ட்டு 4 வந்து 24. ஸோ இங்கே வந்து சிங்கிள் ஃபேஸ் கலர்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் க்யூப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா? அப்புறம் நோ ஃபேஸ் கலர்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து உள்ள இந்த ஒரு டாப் லேயர், இப்போ முட்டையை உரிக்கிற மாதிரி மேலே இருக்கிற லேயர் எல்லாம் உரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கும் n மைனஸ் 2 தானே. இங்கே எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், எல்லா சைட்ஸுமே ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொன்னால் உள்ள ஒரு லேயர் இருக்கும். அதில் எத்தனை க்யூப்ஸ் வந்து கலர் இல்லாமல் கலர் அடிக்காமல் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ வந்து n மைனஸ் 2 த ஹோல் கியூப், அதுதான் அதோட வேல்யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4
4 என்னோட வேல்யூ 4. ஸோ 4 அதில் வந்து 4 மைனஸ் 2 வந்து 2. ஸோ 2 கியூபோட வேல்யூ எவ்வளோ 8. ஸோ எத்தனை கியூப்ஸ் வந்து கலர் அடிக்காமல் இருக்குது, நம்பர் ஆஃப் நோ ஃபேஸ் கலர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் n-2 த ஹோல் கியூப். ஸோ இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 6th டோட்டல் நம்பர் ஆஃப் கலர்டு கியூப்ஸ். ஸோ வந்து இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கலர்டு கியூப்ஸ் இதுக்குள்ளே வந்து கலர் அடிக்காமல் ஒரு செட் ஆஃப் கியூப்ஸ் இருக்குது, அதோட வேல்யூ வந்து n-2 த ஹோல் கியூப்பு. அப்போ டோட்டல் கியூப் வந்து எவ்வளோ n கியூப். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் கலர் அடிச்சிருக்க கியூப் எவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல. ஸோ என்னன்னா இது 3ஐயும் ஆட் பண்ணால் வர வேல்யூ தான் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? ஸோ இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா இது 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா n கியூப்லேருந்து n-2 த ஹோல் கியூபை மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட சாய்ஸ், நம்ம வந்து அந்த டைமில் உங்களுக்கு எப்படி தோணுதோ, எந்த வேல்யூ ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 ஃபேஸஸ் கலர்டு, 2 ஃபேஸஸ் கலர்டு, 1 ஃபேஸ் கலர்டு, 3ஐயும் ஆட் பண்ணாலும் டோட்டல் நம்பர் ஆஃப் கலர்டு ஃபேஸஸ் வரும். இல்லாட்டி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ்லேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் நோ ஃபேஸஸ் கலர்டு கியூப்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் 7th பாயிண்ட்டு நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வித் அட்லீஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் 2 ஃபேஸஸ் கலராக இருக்கணும், 3 ஃபேஸஸும் கலராக இருக்கணும் அந்த வேல்யூ. ஸோ 2 ஃபேஸஸ் கலர்டு வேல்யூ இது, 3 ஃபேஸஸ் கலர்டு வேல்யூ 8. ஸோ அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னால் மினிமமாக 2 ஃபேஸஸ் கலராக இருக்கணும், அதுக்கு மேலே 3 ஃபேஸஸ் கலராக இருக்கணும். அட் மோஸ்ட் இந்த இடத்துல அட்லீஸ்ட் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் வித் அட்லீஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுவே இந்த இடத்துல வந்து அட் மோஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 2 ஃபேஸஸ் கலர்டு, 1 ஃபேஸஸ் கலர்டு. ஓகேவா? அது ரெண்டுத்தையும் எடுக்கணும். ஸோ அட்லீஸ்ட்க்கும் அட்மோஸ்ட்க்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ அட்லீஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கணும். அட்மோஸ்ட் 2 இதுவும் 8ஐயும் 12 இன்ட்டு n-2 வேல்யூவை ஆட் பண்ணியிருக்கணும். அட்மோஸ்ட் 2 ஃபேஸஸ் கலர்டு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மினிமமாக 2 ஃபேஸ் கலர் பண்ணியிருக்கலாம், அப்புறம் வந்து 1 ஃபேஸும் கலர் ஆகிருக்கலாம். அதுகளோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போனால் உங்களுக்கு ரொம்ப இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் இதுதான் ஃபார்முலா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் போனால் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். So first problem, 6 cm cube is cut into 2 cm small cube. So 6 cm cube 2 cm small cube cut பண்றாங்க. How many small cubes can be obtained from this அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம். என்னோட வேல்யூ என்னது? லார்ஜர் சைடு. ஸோ லார்ஜர் சைடு டிவைடட் பை ஸ்மாலர் சைடு. லார்ஜர் சைடு எவ்வளோ? 6 cm. ஸ்மாலர் கியூபோட சைடு எவ்வளோ? 2 cm. இப்போ நம்மளுக்கு எத்தனை கியூப் கிடைக்கும்? ஒரு சைடுக்கு ஒரு எட்ஜில் 3 கியூப்ஸ் கிடைக்கும். நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸோட ஃபார்முலா என்னது? n கியூப். ஸோ n கியூப் அப்படின்னு சொன்னால் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3. ஸோ 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 ஆன்சர் என்னது? 27. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட ஃபார்முலா வந்து லார்ஜ் பை ஸ்மால் சைடு, லார்ஜ் சைடு பை ஸ்மால் சைடு. நம்பர் ஆஃப் ஸ்மால் கியூப்ஸ் எத்தனை கட் பண்ணி குட்டி குட்டியாக கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணால் எத்தனை கியூப்ஸ் கிடைக்கும்ன்ற ஃபார்முலா வந்து n கியூப். ஸோ இங்கே வந்து 3 வரும் ஆன்சரு. 3 வந்து நம்ம n கியூப் எடுத்தோம்னு சொன்னால் 27. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். ஸோ கியூப் இஸ் கலர்ட் ரெட் ஆன் ஆல் இட்ஸ் ஃபேஸஸ். ஸோ ஒரு கியூபை எல்லா கலர்லையும் சுற்றி ரெட் கலர் அடிச்சு வச்சுருக்காங்க. இட் இஸ் தென் கட் இன்ட்டு 27 ஸ்மால் கியூப்ஸ். ஸோ 27 ஸ்மால் கியூப்ஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் n கியூபோட வேல்யூ வந்து 27. அப்போட என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ n கியூபோட வேல்யூ வந்து 27. ஏன்னா 27 ஸ்மால் கியூப்ஸை கட் பண்ணியிருக்காங்க. அப்போ கியூப் ரூட் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், 27 கியூப் ரூட் எவ்வளோ? n. என்னோட வேல்யூ வந்து 3. ஸோ என்னோட வேல்யூ 3. இதை வந்து ஒரு சைடு இப்போ எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு the smaller cubes so obtained are now separated. இப்போ அதை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. How many smaller cubes will have 2 surfaces painted with red color and remaining side without any color? ஸோ இதில் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால் 2 surfaces painted எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
டூ சர்ஃபேசஸ் பெயிண்டட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் ரிமைனிங் சைட்ஸ் வித்தவுட் எனி கலர். ஸோ வந்து டூ சர்ஃபேசஸ் பெயிண்டட் வித் ரெட் கலர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ டூ சர்ஃபேசஸ் பெயிண்டட் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? 12 இன்ட்டு n minus 2. ஸோ என்னோட வேல்யூ 3. ஸோ 12 இன்ட்டு 3 minus 2 வந்து 1. ஸோ வந்து 12. ஓகேவா? ஸோ டூ ஃபர்ஸ்ட் சர்ஃபேசஸ் பெயிண்டட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆன்சர் வந்து 12. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஷின், how many small cubes will have 3 surfaces painted? ஸோ அது என்னோட வேல்யூ என்னவா இருந்தால் கூட 3 surfaces painted அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் ஆன்சர் என்ன எழுத சொல்லியிருக்கேன்? 8ன்னு எழுத சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு, how many small cubes have only one surface painted with red color? அப்படின்னா one surface paintedனா ஒரே ஒரு சைடு. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன? 6 into n minus 2 the whole square. ஸோ 6 என்னோட வேல்யூ 3ன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ 6 into n minus 3ன்னு சொன்னால் 3 minus 2 1. ஸோ 6 into 1 square வந்து 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 தான். ஸோ 6 கியூப்ஸில் வந்து ஒன்லி 1 சர்ஃபேஸ் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, how many small cubes have no surface colored? ஸோ வந்து எந்த சர்ஃபேஸுமே கலர் ஆகாமல் இருக்கிற இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் திருப்பி ஃபார்முலா எழுதி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா n cube minus n cube minus, இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வேல்யூ கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஆனாலும் நம்ம வந்து ஒரு தடவை கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ n cube ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னோட வேல்யூ 3. ஸோ 27 மைனஸ் n மைனஸ் 2 த ஹோல் கியூப். ஸோ n minus 2 the whole cube இதோட சிக்ஸ்த் பாயிண்ட்டு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோ ஃபேஸஸ் கலர் அப்படின்னு சொன்னால் n minus 2 the whole cube. ஸோ how many small cubes have no surfaces colored அப்படின்னு சொன்னால் n minus 2 the whole cube. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 3. n minus 2 the whole cube எவ்வளோ? 1 cube. ஸோ ஆன்சர் வந்து 1. ஒரே ஒரு கியூப் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கலரே அடிக்காமல் இருந்திருப்பாங்க. பட் டோட்டல் நம்பர் ஆஃப் கியூப்ஸ் கலர்டு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் n cube மைனஸ் n minus 2 the whole cube. ஸோ பார்த்தீங்கன்னா n cubeோட ஆன்சர் வந்து 27. ஸோ 27 minus 1 வந்து 26. வந்து இவ்வளோ கியூப்ஸ் வந்து எல்லா கியூப்ஸும் கலர் அடிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு கியூப் கலர் அடிக்காமல் இருந்திருக்கிறது வந்து 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கியூப் அவ்வளோதான். ஸோ ஒரு செட் வந்து ஒரு டைஸில் ஆப்போசிட் ஃபேஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது வந்து நம்ம போன வீக்கே பார்த்துட்டோம். இந்த வீக் வந்து எவ்வளோ கலர், எப்படி எத்தனை டூ ஃபேஸ் கலர் அடித்த ஃபேஸில் எத்தனை க்யூப்ஸ் இருக்கும், 3 ஃபேஸ் கலர் அடிக்கிற எத்தனை க்யூப்ஸ் இருக்கும், டோட்டல் நம்பர் ஆஃப் க்யூப்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் க்யூப்ஸ் மொத்தமாக. இதில் வந்து மினிமமாக 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வீக் அடுத்த டாபிக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.